முருகனின் ஆறுபடை வீடுகள் பாகம் 2 திருச்செந்தூர் கதயம். ஓம் சரவணபவா. இந்த பாகத்தில் நாம் காணப்போகிறோம் முருகனின் மிக முக்கியமான படை வீடு திருச்செந்தூர். இது ஒரு சரித்திர புனித ஸ்தலம். இங்கு முருகனும் சூரபத்மனும் நடத்திய மகா யுத்தம் நடந்தது. அந்த களம் ஒரு கடற்கரை. கடலின் அருகே அமைந்த பெரும் தெய்வீக இடம். சூரபத்மனின் கொடுமை. அசுரரான சூரபத்மன் உலகையே ஆளத் தொடங்கினான். தேவர்களை வென்று தேவர்களின் உலகத்தை கைப்பற்றி விட்டான். தேவர்கள் நிலை குலைந்துவிட்டது. யாரும் அவனை தடுக்க முடியவில்லை. அவன் சித்தியுடன் பெற்ற ஆசீர்வாதம் தேவர்கள் அசுரர்கள் ரிஷிகள் யாராலும் அவனை சாகடிக்க முடியாது. ஆனால் ஒரே ஒரு விதி, மண்மகனாகப் பிறந்த ஒரு குழந்தை மட்டும் அவனை அழிக்க முடியும். முருகன் போர் தேராக வந்த தருணம். சிவனும் பார்வதியும் தியானத்தில் அமர்ந்த போது அந்த தபசின் வெப்பத்தில் ஏற்பட்ட தீயிலிருந்து முருகன் தோன்றுகிறார். அவனை வேலுடன் தேவர்களின் ஆதரவு கொண்ட சேனை நாயகராக முடிசூட்டுகிறார்கள். முருகன் தனது வாகனமான மயிலில் ஏறி திருச்செந்தூருக்குச் செல்வார். படைகள் பீரங்கிகள் பஞ்சசன்னியின் முழக்கம். திருச்செந்தூரில் போர் ஆரம்பமாகிறது. சூரபத்மனின் சகோதரர்களுடன் நடந்த போர்கள். முதலில் சூரபத்மனின் சகோதரர்கள் சிம்மமுகன் மற்றும் தாரகராசன் போருக்கு வருகிறார்கள். முருகன் அவர்களை தன் வேலால் வீழ்த்துகிறார். தாரகராசன் அரக்கர்களின் அரசராக இருந்தவன், சூரபத்மனின் இரண்டாவது சக்கரவர்த்தி. அவன் படை ஒரு சக்தி. ஆனால் முருகனின் வேல் அந்த படையின் மையத்தைச் சிதைக்கிறது. முருகன் ஒரு பக்கம் தாமதிக்காமல் வீரமுடன் எதிர்த்து போர் செய்கிறார். சூரபத்மனுடன் நேரடி மோதல். மறுநாள் சூரபத்மனே நேரடியாக வந்து சந்திக்கிறான். அவன் தன்னை அரக்க வடிவத்தில் மாற்றிக்கொண்டு பல உருவங்களை எடுக்கிறான். முன்னால் யானை, பின் சிங்கம், பிறகு 7 தலை நாகம் ஆகிய உருவங்களில் தோன்றுகிறான். முருகன் அமைதியாக காத்திருந்து ஒவ்வொரு வடிவத்தையும் வேலால் வென்றுவிடுகிறார். சூரபத்மன் வாலியில் மறைந்தான். அந்த நேரத்தில் சூரபத்மன் தன்னை ஒரு மரவாலியாக மாற்றிக்கொள்கிறான். அந்த மரத்தை முருகன் தனது வேலால் வெட்டுகிறாரேனில் அந்த மரம் இரண்டாகப் பிளந்து ஒரு பகுதி மயிலாகவும் மற்றொன்று சேவலாகவும் மாறுகிறது. முருகன் அவன் பக்தியில் உருகி அவனை அழிக்காமல் இரக்கம் கொண்டு தன் வாகனமாகவும் கொடியாகவும் வைத்துக் கொள்கிறார். திருச்செந்தூர் திருக்கோவில் உருவாகியது. இடம் பூமி இயற்கையாக அமைந்த இந்த திருச்செந்தூர் சூரபத்மனை வென்ற பின் முருகன் தியானம் செய்த இடம். அங்கேயே பெரிய கடற்கரையோர கோயில் கட்டப்பட்டுள்ளது. முருகன் கரையில் நின்று கடலை நோக்கி இருப்பது பக்தர்களுக்கு எதிரிகளை வெல்லும் வலிமையை தரும். இங்கு வரும் ஒவ்வொரு பக்தரும் தங்கள் வாழ்க்கையின் சூரபத்மனை வெல்லும் எண்ணத்துடன் திரும்புகிறார்கள். பக்தர்களின் அனுபவங்கள். பல்வேறு பக்தர்கள் இங்கே பிரார்த்தனை செய்து தங்கள் வாழ்க்கையில் பல சோதனைகளை வென்றுள்ளனர். வியாபாரிகள், மாணவர்கள், திருமணமடைய விரும்புவோர், குழந்தைக்காக விரும்புபவர்கள் எல்லோரும் திருச்செந்தூரில் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்கிறார்கள். சொந்தமாக செல்வம் இல்லாதவர் இங்கே வடைமாலை சுமந்து வரும்போது நிச்சயமாக முருகன் அருள் கிடைக்கும். முடிவும் தொடரும் அழைப்பும். திருச்செந்தூர் முருகனின் வீரத்தையும் கருணையையும் ஒரே இடத்தில் காணும் புனித தலம். இங்கு முருகன் ஒரு போர் கடவுளாக இருந்தாலும் தாயின் மென்மையை கொண்டவராக இருக்கிறார். அடுத்த பாகத்தில் நாம் காணப்போகிறோம் பழனி. முருகன் தனியாக சென்ற இடம். எதற்காக முருகன் கோபத்தில் எல்லாம் விட்டுவிட்டு சென்றார் என்று நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம்.